காலுக்கான எக்ஸசைஸ். இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சயாட்டிக்கா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நர்வ்லாம் சுற்றிண்டு, காலில் நர்வ்லாம் சுற்றிண்டு இல்லையா, அவங்க எல்லாமும் இதெல்லாம் பண்ணலாம். கால் நல்லா ஸ்ட்ரெச் கொடுக்கணும். பண்ணும்போதே உங்களுக்கு ஃபுல்லாக காஃப் மசில்ல இருக்கும். அப்படி நல்லா ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா இவ்வளோலாம் வராது. ப்ராக்டிஸ் பண்ணும்போது பொறுமையாக அவங்களால எவ்வளோ தூக்க முடியுதோ அவ்வளோ நல்லா ஸ்ட்ரெச். அதுக்கப்புறம் நல்லா ஹீல் வந்து ரைஸ் பண்ணணும். ஹீல் ரைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நல்லா ஹீல் ரைஸ் பண்ணணும். அப்புறம் இங்கே பாருங்க, லிட்டில் டோவில் நிற்கணும். நல்லா லிட்டில் டோவில் நிற்கணும். அப்புறம் உங்கள் பிக் டோவில் நிற்கணும். இந்த மாதிரி பிக் டோவில் நிற்கணும். அப்புறம் பாருங்க, ஃபுல்லாக இந்த பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி, இந்த மாதிரி, அதாவது டோ டிப்பு மட்டும் கீழே இருக்க மாதிரி, இந்த மாதிரி. அப்புறம் இங்கே பாருங்க, டோ மட்டும் ரைஸ் ஆகணும். இந்த பார்ட் வந்து கீழே அமுந்தி நல்லா ரைஸ் ஆகணும். அப்புறம் இங்கே பாருங்க, இந்த மாதிரி பேட்டிங் இல்லை, இதெல்லாம் கால் மறுத்து போனால் சரியாகும். அப்புறம் நல்லா கிராஸ் பண்ணி நிற்கணும். அப்படி எடுத்தவங்க நிற்க வராது. கொஞ்சம் லாங்காக கூட கால் வச்சுக்கலாம். இப்படி லாங்காக பட் கிட்டக்க வைக்கணும். இந்த கிட்டக்க இந்த மாதிரி கிராஸ் வச்சு எப்படி ரைஸ் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தன். அப்புறம் என்ன நல்லா டோவை பட்டர்ஃபுல் கீழே வந்து பின்னாடி புல் பண்ணணும். டோ கொடுத்து கூட இது பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்க்கிள் காலில் நல்லா உட்காந்துட்டோ இல்லை சேர்ல இருந்தோ நல்லா நீட்டிட்டு ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி, ரெண்டு காலம் முன்னாடி ரெண்டு காலம் பின்னாடி, கால் கொஞ்சம் அப்பார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரெண்டு பிட்டோ மட்டும் ஜாயின் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் நல்லா காலை இந்த மாதிரி படிய கால் எப்படி மடக்கணும் பாருங்க. இந்த டோவை வந்து அப்படியே மடக்கணும், நீட்டணும், மடக்கணும், நீட்டணும். டோ வந்து ஃபுல்லாக மடங்கணும், இந்த பக்கம் நீட்டணும். அப்புறம் ரெண்டு காலம் மடக்கணும், ரெண்டு காலம் நீட்டணும். இங்கே பாருங்க, இதில் ரொட்டேஷன், இதில் இந்த மாதிரி. அப்புறம் டோ வந்து நல்லா டச் பண்ணணும். அப்புறம் நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி இல்லை மாதிரி இங்கே மசாஜ் கொடுத்து இதை இப்படி கழுவிட்டு இருக்கு இல்லையா, கால்னா வந்து வெடிப்புலாம் வராமல் பார்த்துக்கணும். எண்ணெய் அப்ளை பண்ணுறது, கொஞ்சம் மசாஜ் பண்ணுறது, ஏதாவது ஒரு டீமோ ஏதோ ஒன்று போட்டு இல்லை அப்படி ரைஸ் பண்ணுறது. எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ கால் வந்து ப்ராப்பராக வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு கூட வந்து உங்களுக்கு கால் ரெண்டும் கீழும் இதும். அப்புறம் கீழ் மட்டும் வரும். அப்புறம் இதில் இந்த க்ராஸு, இந்த க்ராஸு. இப்போ இங்கே பாருங்க, இப்படியே இழுத்துட்டு போகணும், இழுத்துட்டு வரணும், இழுத்துட்டு போகணும், இழுத்துட்டு வரணும். அது இல்லாமல் இப்போ இங்கே பாருங்க, இந்த டோ வந்து இப்படி அழுத்திட்டு இதால இந்த கால்னால இந்த காலை அப்படியே அமுத்து ஃபுல்லாக இழுத்து. வெரிகோஸ் வெயின்லாம் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி அழுத்தணும் ஃபுல்லாக, யூ கேன் ஃபீல். இப்போ இங்கே பாருங்க, பேக்கால யூ ஷுட் தட் புஷ்.
முன்னாடி இப்படி வந்து புஷ் பண்ணும்ல, இந்த பக்கம் இப்படி பேக்ல நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. ஃபிங்கர்ல ஒரு ஃபிங்கரா அசைக்கிறது இந்த மாதிரி. அது மாதிரி ஒரு சிலருக்கு கையில நம்னஸ் இருந்தாலும் கையிலையும் இந்த மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி உதறது இப்படி கால் நம்னஸ் வரும்போது கையும் நம்னஸ் வந்துடும். அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா அசைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஃபிங்கர்ஸ்க்கு வந்து மசாஜ் கொடுக்கணும். நல்லா இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணணும், இன்டர்லாக் பண்ணி இந்த மாதிரி மசாஜ்லாம் பண்ணணும். இதெல்லாம் வந்து டயபெட்டிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கால் வந்து மெயின் வந்து ரொம்ப இதாக வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கால் மேலே இந்த மாதிரி ஒரு கால் போட்டு ஸ்ட்ரெச் பண்ணணும். இதெல்லாம் பார்க்க வந்து ஈஸியாக இருக்கும், பட் அவங்களுக்கு பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது டோ ஷுட் பி பாயிண்டட். இது இப்படி இருக்கக்கூடாது. இந்த டோ பாயிண்டடாக இருந்து இப்படி நல்லா தள்ளணும். 2 காலும் இந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ. ஒரு சிலர் இந்த பட்டர்ஃப்ளைலாம் கூட வந்து அவங்க பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி சுகாசனம். உங்களால் கீழே உட்கார முடியல அப்படின்னா சிட் ஆன் தி சேர்ல உட்காந்து கூட நிறைய கால் வந்து இப்படி அசைக்கிறது, நீட்டுறது இதுலயே வந்து சர்க்குலர் இதெல்லாம் பண்ண அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் மூமெண்ட்ஸ் வரும். நல்லா இதுலயே இப்படி டச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிறிஸ் கிராஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து மாதிரி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் கால் கொஞ்சம் அப்பார்ட் பண்ணி இதெல்லாம் வந்து சேர்லயே அவங்க வந்து கால் இந்த மாதிரி வீசுறது, கையும் வந்து இந்த மாதிரி வீசலாம். கிராஸ் மாதிரி சிசர் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ண அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெபிளைசர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் they can do on the மேட்டோ இல்லை காட்லேயோ உட்காந்து பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம டயபெட்டிக்கு அவங்க எல்லாம் வந்து கால் வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். எதுவும் அடிப்படாமல் பார்த்துக்கணும்.